ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்போ போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு எடுத்தது. நைட்டு வந்து முழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ படம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். ஸோ சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் முழிச்சிருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முழிச்சிருந்தது. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து சண்டே ஆகுது. ஸோ சண்டே எப்படி போகுதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இப்போ வந்து பூரி செய்ய போகிறேன். பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ண போகிறேன். சண்டே வந்து எப்பயுமே கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல, அதனால் காலையில் வந்து கண்டிப்பாக வந்து பூரி செஞ்சிருவேன். பூரி செய்ய முடியாத டைமில் மட்டும் வேணால் நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பூரி தான் செய்ய போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருக்குன்னு காமிச்சிட்றேன். கொஞ்ச நேரத்தில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் காமிச்சிட்றேன் வாங்க. இஞ்சி தட்டி போட்டது அப்படியே இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். அப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். பாத்திர வெசல்ஸில் விளக்குறது நிறையா இருக்குது. ஸோ அதையும் விளக்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆக போகுது. 10 ஆக ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ ஹால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ இதையும் க்ளீன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூரி கிழங்கு செய்யணும். கிழங்கு இருக்கான்னு தெரியல, ஃப்ரிட்ஜில் பார்க்கணும் தேடி. ஸோ ஒரு ஐட்டம் வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டேன்னா, ஸோ அதையே வந்து ஹஸ்பண்ட் வந்து திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஐட்டம் நான் வந்து அந்த சாப்பாடு செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் இனிமேல் தான் கிழங்கு இருக்கான்னு பார்க்கணும். பூரி மாவு இருக்குது. ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையிலுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் பண்ண போகிறேன். சண்டே ஆச்சுன்னா காலையில் வந்து சண்டே மார்னிங் வந்து பூரி செஞ்சுருவேன். முடிஞ்ச அளவுக்கு பூரி செய்வேன். ஏன்னா அந்த டைமில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நம்மளுக்கு கிடைக்கும் செய்கிறதுக்கு. பூரி மீதி நாள்லாம் வந்து செய்ய முடியுமான்னு தெரியாது. ஸோ வந்து பூரி மாவு வந்து எப்படி இப்போ செய்யணுன்னா, கொஞ்சம் ரொம்ப அழுத்தக்கூடாது. நான் இது பண்ணதில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, கொஞ்சம் லைட்டாக அமுக்கி செய்யணும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உதிர்த்து விட்டு அதுக்கப்புறமா வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ தண்ணி லைட்டாக ஊற்றி உதிர்த்து விட்டுக்கிறேன். நம்ம என்ன தான் வந்து நிறையா மாவு பிசைறதுக்கு மிஷினு இதெல்லாம் இருக்கும்ல, அதாவது ஃபுட் ப்ராசஸர் இதெல்லாம் இருக்கப்போ அதில் போட்டு பிசைஞ்சாலும் நம்ம கையில் போட்டு பிசைகிறப்போ அதுக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான் வரும். பர்ஃபெக்டாக வரும் நான் நினைக்கிறேன் கையில் பிசைகிறது. ஸோ நிறையா பேத்துக்கு பிசைகிறப்போ வேணும்னா வந்து ஃபுட் ப்ராசஸர் அதை மாதிரி இது யூஸ் பண்ணி நம்ம வந்து மாவு பிசையலாம். ஆனால் கொஞ்சமாக பிசையணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மிஷின்லலாம் பார்த்திங்கன்னா, அந்த மிக்சியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து தெரியணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி தெரிஞ்சால் தான் வந்து பண்ண முடியும். வந்து பிசைஞ்சாச்சு. இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபுட், ஸ்வீட்னு சொல்லலாம். இது வந்து கல்யாணத்துக்கு அதுக்காகவே நான் வந்து இதை சாப்பிடுவேன் சில டைம்லாம் வாங்கி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாயசம். பண்ணியிருந்தேன், அதான் பாயசம் வீட்லேயே பண்ணியிருந்தேன். அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாளும் இதை வச்சு சாப்பிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, மஞ்சள்தூள்லாம் போட்டு. அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சதை போட்டுக்கணும். ஸோ வேக வச்சது உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டுக்கணும். கடலை மாவு போட்டு இப்போ லைட்டாக கொதிக்க விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். இது வந்து என் சன்னும் அவனோட ஃப்ரெண்டும் 2 பேர் சேர்ந்து விளாண்டுருந்தாங்க. ஸோ சாப்பாடு கொடுத்து அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சேன். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு வைக்கிறப்போ நல்லா சாப்பிடுவாங்க. அதனால்
ஸோ வந்து கிச்சன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன். டைனிங் டேபிளையும் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெஸ் மட்டும் மடித்து வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஒரு நாள் கழித்து செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு துணியை மடிக்க வைக்கிறது அதை மட்டும் ரிமைனிங் வச்சுட்டேன். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இனிமேல் தான் தோசை ஊற்றி சாப்பிட்ணும். ஸோ வந்து சாம்பார் இருக்குது. கொஞ்சம் சட்னி அரைக்கலாம்னு பார்த்தேன். ஸோ சரி வச்சு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு தேங்காயும் ஒரு துண்டு இஞ்சி போட்டு நம்ம சட்னி அரைக்கிறப்போ வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நைட்டு தூங்க போகிறோம். ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா வந்து மாப் போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். ஸோ என்னென்னலாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். கீழெல்லாம் நல்லா புளியாக ஒரு மாதிரி அழுக்காயிரும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒயிட் டைல்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணோன்ட்டு மாப் போடுறதுக்காக பார்த்துட்ருந்தேன். ஸோ ஓரளவுக்கு வந்து கிச்சன் க்ளீனாக தான் இருந்துச்சு. சரி நம்ம மாவு ஆட்டுவோம் அப்படின்ட்டு மாவு வேறு இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாவு ஊற போட்டு அரைக்கிறது வேலை எல்லாமே வந்து நம்ம வந்து காலையில் வச்சுருந்தோன்னா காலையிலே செஞ்சு முடிச்சிடணும். நைட்லாம் நம்ம மாவாட்டணுன்னா பெண்ட் எடுத்துரும். ஸோ ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்து காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே சாயந்தரம் கூட சொல்ல முடியாது, மத்தியானத்துக்குள்ளே ஆட்டினா தான். ஸோ மாவு ஆட்டிட்டேன். ஸோ ஆட்டி முடிச்சுட்டு நான் காலையிலே வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.